கஸ்தூரி. என்னடா யூனிஃபார்ம் போடாம வந்துட்ட? நான் மப்டில இருக்கேன்டா. நான்லாம் அப்படி கிடையாதுப்பா. நான் எப்பவுமே யூனிஃபார்ம் தான். போலீஸ் வேலைக்கு போகணுங்கிறது என்னுடைய சின்ன வயசு ஆசை. அது இப்பதான் நிறைவேறிருக்கு. ஆமா, இவர் பெரிய காக்கி சட்டை கமல். லேட்டஸ்டா சொல்றா, அஞ்சாவது அஜ்மல்னு சொல்லு. அப்ப நீ கிரிமினலுங்கிற. ஒரு கிரிமினலை பிடிக்க கஸ்தூரிக்கு உதவ நல்ல நோக்கத்துக்காக போட்ட வேஷம்டாது. சரி சரி, பேச்ச குறைங்கடா. நீ சூரன்னா நான் சூராதி சூரன்டா. என் பரம்பரையே கிரிமினல். என்கிட்டயே வா, அவனை ஒன்னு அப்புறம் வச்சுக்கிறான்டா. நீ நல்லா இருக்கா? பேசலாமா? இரு. தினேஷ், ஸ்வீட் ராஸ்கல், போனை எடுடா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள கட்டிக்கு போற பொண்ணு எப்படா போன் பண்ணுவா? அவகிட்ட 4 வார்த்தை நல்லதா பேசலாமே அவன் தவம் கடப்பான். இவன் என்னடா போனை எடுக்காம அடம் புடிச்சிட்டு இருக்கான். டேய் தினேஷ், போனை எடுடா. பாத்தியா, இப்பவும் போனை கட் பண்றான். இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இவனெல்லாம் என்ன பண்றது? ஏய், என்ன உனக்கு திமிரா? இடியட், ஸ்டூபிட், ராஸ்கல். உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன தேவி, போட்டோல யார திட்டிட்டு இருக்க? எல்லாம் இந்த தினேஷ தான். தினேஷா? யாரு? மாப்பிளையா? எதுக்குமா? பின்ன போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். நீ எதுக்குடி இப்ப போன் பண்ண? என்ன கேள்விமா இது? என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ சும்மா ஹலோன்னு ஒரு வார்த்தை, அதுவும் ஃபார்மாலிட்டிக்கு. அவ்வளவுதான், போயாச்சு. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்போ ஒரே ஒரு ஹாய். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க வேண்டாமா? உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், ஏன் டேஸ்ட் என்ன, உன் டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அட நேர்ல தான் பேசிக்கல, போன்ல நினைச்சு பேசிக்க கூடாது? எப்ப போன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது, உடனே கட் பண்றது. அதுக்காக தான் இந்த தினேஷ திட்டிட்டு கிடக்குறேன். தினேஷ் தம்பி நேத்து எனக்கு போன் பண்ணி பேசிச்சு. கட்டிக்க போறவன் நான் போன் பண்ணா கட் பண்றான். எதிர்கால மாமியார், உனக்கு எதுக்காக அவன் போன் பண்ணா? அத்தை, தேவி எனக்கு அடிக்கடி போன் பண்றா. நான் ஆன்சர் பண்றது கிடையாது. பேசுனா எங்காவது அவுட்டிங் போலான்னு கூப்பிடுறா. எனக்கு பொதுவா இதெல்லாம் பிடிக்காது. நான் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். தயவு செஞ்சு அவ கோச்சிக்க வேணான்னு அவகிட்ட சொல்லுங்க அப்படின்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொன்னாரு. அட்லீஸ்ட் இதையாவது போன்ல என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. கல்யாணத்துக்கு அப்புறமாச்சும் என்கிட்ட பேசுவானா, இல்ல உன் மூலியமா இப்படிதான் பேசுவானா? ஏய், எல்லாம் அப்ப பேசுவார்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு மாப்பிள்ளையான்னு உங்க அப்பா சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காரு. தேவி, இன்னைக்கு கல்யாண பத்திரிக்கைய குலதெய்வம் கோயில்ல வச்சு சாமி கும்பிட போறோம். சாயந்தரம் வெளியில எங்கேயும் போயிடாதடி. அப்பா உன்னை வீட்லயே இருக்க சொன்னாரு. சரிம்மா.